ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ரைஃபிள் கிளப்ன்ற மலையாள படம் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். ஸோ இது கூட வந்த மார்க்கோ படம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருந்தது. அது வந்து கொஞ்சம் ஆக்ஷன் இருந்தது. இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆஷிக் கபூர். இந்த படத்தோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா குவிண்டன் டொரண்டோ மூவிஸ் மாதிரி ஞாபகம் வந்துச்சு. இதோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காரு. ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா திலீஷ் நாயர், ஷியாம் புஷ்பகரன், ஷர்ஃபுன்றவங்க பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான கேரக்டர் வந்து அனுராக் காஷ்யப்பா, தர்ஷனா ராஜேந்திரன், விஜயராஜேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுராக் காஷ்யப்பா தான். ஸோ இப்போ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த ஒரு ரைஃபிள் கிளப் ஒன்று இருக்குது வேணாடு கிட்ட. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாரம்பரியமாக அந்த துப்பாக்கிலாம் பாதுகாத்துன்னு வராங்க. பழமை வாய்ந்த துப்பாக்கிலாம் பாதுகாத்துன்னு வராங்க. இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது. இப்போ முதல்ல எடுத்தோன்னே அனுராக் காஷ்யப் வந்து ஒரு தயானன்ற பேரில் ஒரு பெரிய ஒரு ஆர்ம் டீலராக இருக்கார். அதாவது துப்பாக்கி டீலர் இருப்பார், துப்பாக்கிலாம் விற்பார். இப்போ வந்து அவருக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க, பீரா, பிச்சுன்னு. ஸோ இப்போ இந்த 2 பசங்க வந்து பார்க்கும்போது தெரியும் தருதலமாக இருக்குங்க. இதை ஹாப்பி பர்த்டே கொண்டாடுவாங்க. அதில் பீரன்ற பையனுக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க. அப்போ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃபெராரி கார்லாம் வந்து அவர் கிஃப்டாக கொடுப்பாரு. அப்போ அந்த டான்ஸ் ஈவெண்ட், அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ஈவெண்ட்டு ஆளுங்க வருவாங்க. அது வந்து இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இந்த ரைஃபிள் கிளப் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இப்போ அந்த பாட்டு ஒன்று நடக்கும். டான்ஸில் நடந்தோடனே இந்த பர்த்டே பாய் வந்து அந்த டான்ஸ் ஆடுற மெயின் பொண்ணை வந்து கிஸ் பண்ணோம், என்னை ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுவான். அப்போ அங்கே கைகளை பாய் இவன் வந்து மேலேருந்து தள்ளி விட்ருவாங்க ஃபைட்டில். அப்போ அவன் விழுந்தவன் வந்து உயிரோடு இருக்கனா இல்லைன்றதான் ஒரு கதை. அடுத்து இந்த தயானந்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பையனை அனுப்புவான், பெரிய பையனை அனுப்புவான், இந்த பிச்சுன்ற பையனை அனுப்புவான். அவன் அந்த ஃபேமிலியில் போய்ட்டு மறுபடியும் ஃபைட் பண்ணும்போது அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். அது கதையோட முக்கியமான பார்ட்டு. அப்புறம் இந்த தயானந்த் வந்து இந்த ஃபேமிலியில் வந்து பழி வாங்கி இந்த ரைஃபிள் கிளப்பில் வந்து பழி வாங்கி என்ன ஆகிறன்றது தான் செகண்ட் ஹாஃபு. இது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இதில் வேறு ஒரு நடிகர் வந்து அந்த ரைஃபிள் கிளப்பில் வந்து பழகிறதுக்கு வருவார். அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் போச்சு. இந்த பன்னி சுடுற மாதிரிலாம் வந்து இவங்க ஹண்ட்டுக்கு போவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. படத்தோட கதையை வந்து ஸ்லோவானது காரணமே அந்த விஷயங்கள் தான். இப்போ நடிகர் வந்து வீட்டுக்கு வந்தவுடனே அவரும் சேர்ந்து இந்த தயானந்த் எதிர்க்கிற மாதிரி கடைசியில் வரும். அவர் தயானந்த் என்னானார்ன்றது தான் படத்தோட கதை. இந்த தயானந்தோட 2 பசங்க வந்து உயிரோடு இருந்தாங்களா இல்லையான்றது தான் நடுவில் நாட் மாதிரிலாம் வரும். இதை வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் ஸ்லோ வந்து, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ வந்து, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு சீனும் கிளைமேக்ஸும் நல்லா இருந்தது. மற்றபடி நடுவில் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அப்படியே வந்து குவிண்டன் டொரண்டோ படத்தை பார்க்குற மாதிரியும் ஒரு ஞாபகம் வந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க இது சுமாரான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். விஜயராகவனெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் அவரன் மட்டும் கேரக்டரில் திலீஷ் போத்தந்து கொஞ்சம் சுமாரான கேரக்டர். அவர் தான் ரொம்ப அறுத்தார் இந்த பன்னி சுடுற மாதிரிலாம் போய். ஸோ இந்த தர்ஷனாலாம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க நிறைய பேர் வந்து அந்த ரைஃபிள் கிளப்பில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.